பெரிய பங்களா ஒருத்தர் கட்டினாராம். அவர் கட்டிட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னாராம், ஆண்டவரே, உங்களுடைய சிங்காசனமும் நீங்களும் நானும் இந்த ஒரு ஜெப அறையிலே நாம் உலாவ வேண்டும். இந்த ஜெப அறை ஏசப்பா உங்களுக்குரியது, ஜெப அறை ஏசப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஜெப அறையில ஏசப்பா உள்ள வச்சுட்டாரு. இவர் அடிக்கடி போவாரு, ஜெபம் பண்ணுவாரு. அந்த ஒரு அறை மட்டும் கம்முன்னு இருந்துச்சு. மற்ற எல்லா ரூம்லயும் கடமுடான்னு என்ன கேட்குது, சவுண்டு கேட்குது. இவருக்கு ஒரே, இப்போ என்னடா வீடு கட்டி வந்திருக்கிறோம், இந்த ஒரு அறையில ஏசப்பாவை நம்ம உள்ள வச்சுட்டோம், மற்ற எல்லா அறையிலையும் என்ன கேட்குது, கடமுடா கடமுடா சில் சல் சில் சல், கடமுடா கடமுடா சில் சல். இந்த ஆளுக்கு ஒரே பெரிய பீதி. போயிட்டாரு ரூமுக்கு, ஏசப்பா ரூமுக்கு. இவருக்கு ஏசப்பாக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காருல்ல, ஏசப்பா என்ன ஏசப்பா எல்லா ரூம்லையும் சவுண்ட் கேட்குது, பிசாசு நடமாடுற மாதிரி தெரியுது, எதையாவது செய்யுங்க. நான் என்னப்பா செய்ய, நான் ரொம்ப ஜென்டிலான ஆளு, எனக்கு ஒரு ரூம் கொடுத்து அந்த இடத்துல நான் இருக்கிறேன், அங்க ஏதாவது சத்தம் வருதா? அங்க எதுவும் அல்ல, மித்த எல்லா ரூம்லையும். அவர் சொன்னாராம், ஏசப்பா உங்களுக்கு இந்த ரூம் மட்டும் இல்ல, நீங்க எல்லா ரூம்லையும் வாங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லி முழு வீடை யாருக்கு கொடுத்தாரு, ஏசப்பா. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, நிறைய காரியங்களை நாம இது 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 இந்த இடத்துல நீங்க ஆண்டவரை இந்த இந்த சரௌண்டிங்ல மட்டும் நீங்க வாசம் பண்ணுங்க போதும், இந்த மாதிரிலாம் இருக்கிற சூழ்நிலையை நாம பார்க்கிறோம். ஏசப்பானுடைய சிங்காசனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், நம்முடைய குடும்பத்தில் இருக்கணும், நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்கணும், நம்ம பிசினஸ் செய்யற இடத்துல ஏசப்பானுடைய சிங்காசனம் இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.